அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாங்கள் செய்யக்கூடிய தர்மம் உதவிகள் ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைத்து விடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் செய்யக்கூடிய பிறருக்கு உதவக்கூடிய அந்த தர்மம் எப்படியான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதிலும் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், தர்மம் செய்கின்ற போது அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் எவ்வாறான தர்மம் என்பது பற்றி தான் பார்க்க போகின்றோம். இது தொடர்பான விவரங்களை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1419வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் வந்து, யா ரசூலல்லாஹ், அதிகளவான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் எது என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுரைத்தார்கள், நீங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் பொருள் தேவையுடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தில் அதிக ஆசை உள்ளவராகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தர்மம் செய்வதே அதிக நன்மை உள்ளதாக அமையும் என்று கூறினார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நன்றாக உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுக்கு பொருள் தேவை இருக்கிறது, நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு செல்வம் வேண்டும் என்கின்ற அந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். அப்படியான நிலையிலும் கூட நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வதாக இருந்தால், தர்மம் செய்வதாக இருந்தால், அந்த தர்மத்திற்குத்தான் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் வறுமையில் இருக்கின்றோம், கஷ்டத்தில் இருக்கின்றோம், எம்மால் முடியாது என்று யோசிக்க வேண்டாம். தர்மம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள். அப்படி அல்லாஹ்வின் பாதையில் செலவிடக்கூடிய தர்மங்கள் இன்ஷா அல்லாஹ் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் உங்களை பாதுகாக்கும். வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹலாலான செல்வங்களை தருவானாக. அதில் தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.